ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுது, எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குது அப்படிங்கிறத நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பை ஹார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். மற்ற ரிசோர்ஸஸ் மாதிரி எடுத்தோடனே வந்து டெக்னாலஜிஸ் போக போகிறது கிடையாது. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி லேர்ன் பண்ணுறோன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் எடுத்துக்கோமே. ஒரு காரில் மைலேஜை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்னு சொல்லும்போது அது காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃபீச்சர்ஸ் வேரியபிள்ஸ்னு கூட சொல்லலாம். தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான் காரணிகள். இங்கிலீஷில் இத்தனை வார்த்தையில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாலுமே தமிழில் காரணிகள்னு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த மைலேஜ், பர்டிகுலர் மைலேஜ், ஒரு 10 km/லிட்டர் தான் கொடுக்குதுன்னா அதுக்கான காரணிகள் என்னென்ன இருக்கலாம். மேபி அது அந்த ஃபியூல் டைப்பாக இருக்கலாம், மேபி அந்த இன்ஜினோடைய கெப்பாசிட்டியாக இருக்கலாம், மேபி ஓவரால் டெம்பரேச்சராக இருக்கலாம், ஒருவேளை நம்ம அந்த காரை ஓட்டுற டிரைவராக கூட இருக்கலாம். அந்த டிரைவரோடைய பிஹேவியரை பொறுத்து கூட அந்த மைலேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான காரணிகள் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறது தான் ஏஐ. இது நல்லாவே உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். இதுதான் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டு கான்செப்ட் போனாலுமே இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் வே ஆஃப் டெஃபினிஷன். அப்ஸ்ட்ராக்டாக நம்ம டெஃபினேஷன் இப்படி தான் கொடுக்க முடியும். ஏஐ அப்படிங்கிறதே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் லேர்னர் தான். அப்படி நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அட்வான்ஸ்டு கான்செப்ட் போனாலும் இந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. அதை நான் கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸும் அப்படி தான் பண்ணுது. நம்மளுமே எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நேச்சுரல் ஃபினாமினா ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம எலிமெண்ட்ஸை வச்சு தான் பிரேக் டவுன் பண்ணுவோம். வேணும்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ண விஷயந்தான். என்னென்னா, மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் சார்ட் ஆஃப் ஒரு ஃபார்முலா நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணக்கூடியது அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான். அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான் அந்த ஃபோர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் சேம் லைக் இந்த இடத்துலையும் அதே மாதிரியான ஒரு ஐடியா தான் யூட்டிலைஸ் ஆகுது. ஒரு டிசீஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் இந்த டிசீஸ் இருக்குன்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் தி ப்ரைமரி எக்ஸாம்பிள். அதை நான் இன்னும் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு 3 டைப்ஸ் ப்ராப்ளம் சொல்லணும் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன், கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங். ஒரு பிகினராக நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதுனா பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு டாகுக்கும் கேட்டுக்கும் இல்லை ஒரு டிஃப்ரென்சியேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அது மூலயமா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்கறது தான் இந்த மாடல், கிளாசிஃபிகேஷன் மாடல். ஒரு கிளஸ்டரிங் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் இந்த சூப்பர்வைஸ்லாம் அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ப்ராப்ளம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த கிளஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் குரூப்பிங்ஸ் தான். குரூப்பாக வந்து நம்ம பிரித்து வைக்கிற மாதிரி கலர் பால்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ப்ளூ, க்ரீன், ஒயிட் இருக்குன்னா மூணுத்தையும் வந்து நம்ம பிரித்து வைக்கிறது தான் கிளஸ்டரிங். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் கிளாஸில், அதாவது டாகுங்கிற ஒரு கிளாஸு, கேட்டுங்கிற ஒரு கிளாஸு, ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து வைக்கிறது மூலயமா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட காரணிகளோட இம்பார்ட்டன்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சாம்பார் வைக்கிறதுலேருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஈவன் நம்மளுடைய ரெஸ்யூமே, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நம்ம ரெஸ்யூமே செலக்ட் ஆகணுமா ஆகக்கூடாதான்னு டிசைட் பண்ணுறது கூட இப்போது ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறது முதற்கொண்டு இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு ஒரு ரீல் ரெக்கமெண்டேஷன் வருது அப்படின்னா அது எதை வச்சு வருது? உங்களுடைய பிஹேவியர் வச்சு தான் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிச்சு. உங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் இந்த மாதிரியான ரீல்ஸஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் இன்னும் நிறைய நேரம் வந்து இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிறது தான் ஐடியா. அதே மாதிரி ஒரு ஹெல்த் கேரில் ஒரு டிசீஸ் ப்ரெடிக்ஷன், ஒரு ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் ரேட்டு, பிஎம்ஐ, அதே மாதிரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, உங்கள் ஃபேமிலியோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டியும், இல்லை இப்போ உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு ஐடியாவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கிறது மூலியமாக ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ண முடியும். எந்த காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைனான்ஷியலாக ஃப்ராட் டிடெக்ஷன் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து ஒரே சேம் பேட்டர்ன்லேயே போய் ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு ரிட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டு போயிட்டுருக்காரு.
ஆனால் டக்குன்னு வந்து போயிட்டு ஒரு 1,00,000 ரூபா வந்து ஓவர் நைட்டில் எடுக்கிறாரு, இல்லை ஒரு அன்டைமில் ஒரு 12 மணிக்கு மேலே போய் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ சம் சார்ட் ஆஃப் ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படிங்கிறதுல ஏஐ ரொம்ப எக்ஸல் பண்ணிடும். அது வந்து அது ஸ்பெஷலைஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான். இன்டெலிஜென்ஸ் இப்போது சயின்டிஸ்ட் எல்லாருமே ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான். ஸோ இதுக்கான ஒரு டேட்டா செட் எக்ஸாம்பிள் கூட நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு தான். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கிறது டார்கெட்டு. அதாவது நான் எனக்கு வந்து டேஸ்ட் ஆஃப் தி சாம்பார் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் தான் தேவை அப்படிங்கிறத எக்ஸு. இது ஏன் வந்து நான் 1 2 3 போடாமல் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு ஏன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும். ஏன்னா வந்து இது எல்லாமே அந்த ஈக்குவேஷனில் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே இந்த மாதிரியான ஒரு வேலை ஆர்டரில் நீங்கள் பார்க்குறப்போ இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் டிவைஸ் எனக்கு வந்து ஒய் அப்படிங்கிற டார்கெட் தான். டார்கெட் அப்படின்னாலே ஒய் தான், கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபோன் வேணும்னா நான் என்னென்ன பார்க்கணும்? ரேமு, ரோமு, சிபியூ அண்ட் டைப் ஆஃப் டிஸ்பிளே இந்த மாதிரி irrelevant ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியரோட வேலை, இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களோட வேலை. ஓகேவா? நம்மளுமே அதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓவராலாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக அதை இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டா செல்லேருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி irrelevant நிறைய இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டரில் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் எடுக்கணுமே தவிர்த்து இப்போ நான் ஏஸ்தட்டிக் எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஏஸ்தட்டிக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நான் ஒரு 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 ஐடியா ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டைமில் டைப் ஆஃப் டிஸ்பிளே இருக்கலாம். ஏன்னா நல்ல டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு லுக் இருக்கும், நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கணும். ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே ஃபீச்சர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன்னா இப்போ இதுவே நான் டேட்டா செட்டு காமிக்கும் போது இது நல்லாவே உங்களுக்கு புரியும் இந்த ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, காலம்ஸ் தான். காலம்ஸை அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் அண்டு சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் காலம்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுவே அன்சூப்பர்வைஸ்டில் அது காலம்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா நல்லா புரிஞ்சிருச்சுனாவே போதும், எல்லாமே ஈஸி. டேட்டா நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன் இருக்கும், அப்புறமா தான் ஃபீச்சர் இன்ஜினியரிங் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ராப்ளம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோடனே நீங்கள் ஃபீச்சர் இன்ஜினியரிங் தான் பண்ணணும். ஒரு ஃபீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டேட்டா கலெக்ஷனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி காலம்ஸ் irrelevant காலம்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுலாம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் தான். ஆனால் ஒரு காலம் அந்த ஃபீச்சர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது டேட்டா கலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பண்ணால் தான் அந்த குவாலிட்டி ஆஃப் டேட்டா வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதேமாதிரி குவாலிட்டியான மாடலை நீங்கள் டெவலப் பண்ணாலும் அதுக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பட் அதெல்லாம் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரியான சிலபஸஸ்லாம் அந்த மாதிரி ரொம்ப புஷ் பண்ணிலாம் சொல்கிறதில்ல. ஸோ தட்ஸ் வை நான் வந்து இந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி சொல்லணும், ஐடியாவை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சதுக்கான ரீசனே அதுதான். ஓகே, இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ், நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஸோ இந்த ஹார்ட் ரிஸ்க்குன்னு நான் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டேட்டா. ஸோ ரியல் வேர்ல்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் ஒரு டாக்டர் நேரடியாக போய் பேஷண்ட்டை பார்த்து கலெக்ட் பண்ண டேட்டா இது. ஸோ இந்த டேட்டாவை எக்ஸாக்டாக வச்சு ஒரு மாடலாக நான் ட்ரெயின் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காருடைய மைலேஜை டிட்டர்மைன் பண்ணணும்னா அதோடைய வேரியபிள்ஸ் எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு ஹார்ட் டிசீஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னாலும் அதோடைய வேரியபிள்ஸ் உங்களுக்கு தேவை. அதுவும் ரியல் வேர்ல்டு டேட்டா வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஒரு மாடலை ட்ரெயின் பண்ண முடியும். வித்தவுட் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு மாடலுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நான் ரெட்டில் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இப்படி தான் ஒரு டேட்டா செட் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட ஃபீச்சர்ஸ் இங்கே காலம்ஸாக இருக்குது. அந்த ஒரு ஃபீச்சருக்கும் ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அது மூலியமாக தான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, இப்போது ஒரு ஏஐ எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஒரு ஃபார்முலா, இதில் வந்து ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஏஐ எப்படி ஒரு விஷயத்த லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? ஒரு ஹியூமனாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ஆர்வத்தில் போயிருப்பீங்க. பட் உங்களால் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் அப்பா மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து கூட வச்சுட்டு ஓட்ட பழகுவீங்க. ஏன் அப்படின்னா
அவங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும். அவங்க நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சூப்பர்விஷன், அந்த சூப்பர்விஷன் தான் சூப்பர்வைஸ்டு. இப்போ வந்து அந்த ஒரு ஒரு ஐடியா கிடைக்குதா, ஸோ அந்த சூப்பர்விஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்க முடியும். சூப்பர்விஷன் எல்லாமே கற்றுக்கலாம், அது முடியாதுன்னு கிடையாது. பட் ஈஸியாக ஃபாஸ்டஸ்ட் வேல கற்றுக்கணும். ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் இஸ் சூப்பர்விஷன். சூப்பர்விஷன் இஸ்னால் ஈஸியாக அவங்க அந்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. தம்பி இந்த மாதிரி கை காலை வளைக்காமல் கொஞ்சம் நேராக பார்த்து ஓட்டு, எப்படி அதை பெடலை வந்து மிதித்து நீங்கள் ஓட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வேணும் நமக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது லேர்னிங் ப்ராசஸில் சொல்லுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் வந்து டிசீஸ் ப்ரெடிக்ஷன், டிசீஸ் ரிஸ்க் ஈக்குவல் டு W1 பிளட் ப்ரெஷர், W2 BMI, W3 ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நான் WWWன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. அந்த W அப்படிங்கிறதுக்கான மீனிங் வெயிட்டேஜ். இப்போது இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணலாம். என்ன மாதிரினா ஸ்பைசியான திங். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மைலேஜை டிட்டர்மைன் பண்ணுறது சொன்னோமா, வேரியபிள்ஸு. ஒரு காருடைய மைலேஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி, டெம்பரேச்சர், ஃபியூல் டைப்பு, இன்டேக்கு எல்லாமே சொன்னோமா. இதில் வேரியபிள்ஸ் என்ன நிறைய இருக்கும். ஆனால் எந்த வேரியபிள் நம்ம ப்ரீரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும், அதாவது வெயிட்டேஜ். W மீன்ஸ் வெயிட்டேஜ். ஒரு வெயிட்டேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் நீங்கள் பண்ணக்கூடாது, அது AI பண்ணணும். ஸோ த லேர்னிங் ப்ராசஸ், இந்த லேர்னிங் அக்கர்ஸ் இன் W. அந்த W அண்டு கடைசியில் B போட்டிருப்பேன். ஸோ இந்த B அப்படிங்கிறது பயாஸ், வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட் அப்படிங்கிறது வெயிட்டேஜ் ஆஃப் தி ஃபீச்சர். இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஃபீச்சருக்கும் நான் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஃபீச்சருக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இந்த வெயிட்டேஜை பொறுத்து தான் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் அவுட்கம் அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நான் கொடுத்துருக்கேன், அதில் வந்து 0.02 தான் அந்த பர்டிகுலர் பிளட் ப்ரெஷரோடைய வெயிட்டேஜ். ஆனால் 0.05 எதுக்கு கொடுத்துருக்கேன், ஃபேமிலி BMI கொடுத்துருக்கேன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 கொடுத்துருக்கேன், விச் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு BMI அண்டு பிளட் ப்ரெஷர். ஸோ இதே மாதிரி தான் சிம்டமோட ஃப்ரீக்வன்சி 0.1 கொடுத்துருக்கேன், கடைசியில் பயஸ் வந்து 3 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓவரால் ஐடியாவே இந்த வெயிட்டேஜ் வச்சு தான் வரும். இப்போது ஒரு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த குழம்பு வைக்கிறதுல ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா, அதில் சால்ட்டுடைய பங்கு, அதாவது அதோடைய காம்பசிஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லிட்டு அதுக்கு இதே செய்யுங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு ஃபுட்டு ஒரு டிஷ் செய்ய போகிறோம்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த இன்க்ரீடியன்ஸோடைய அளவு எந்த அளவுக்கு போடுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எது போட்டாலும் அது ஒரு அளவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு அதிகமாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது, உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி சாம்பாரில் சாம்பார் தூள் போடலைன்னா அது ரசமாக மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த வேரியபிள்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அதோடைய காம்போசிஷனுக்கும் நம்ம கொடுக்கணும், இந்த வெயிட்டேஜுக்கும் நம்ம கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இதே தான் நீங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் பண்ணுவீங்க. அதுதான் ஏயோட கோரே இதுதான். இந்த மாதிரி தான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அதுவே ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாசிஃபிகேஷனில் ஒரு டாகுக்கும் ஒரு கேட்டுக்கும் உண்டான கிளாசிஃபிகேஷனில் எது வந்து ஒரு ப்ரீரியாரிட்டி அதிகமாக கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? வெயிட்டேஜ் எந்த வேரியபிளுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு அசம்ஷனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சைஸாக கூட இருக்கலாம். சைஸ் அண்ட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒரு வேரியபிளாக கொடுத்துருக்கோம், ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்கோம், ஒரு சைஸை வந்து ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அசம்ஷன் நம்ம ஒரு அசம்ஷன் வைக்கிறோம், பட் ஆக்சுவலாக ஒரு மாடல் எடுத்து ட்ரைன் பண்ணால் தான் நம்ம அது அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அதுவும் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். அது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ரெடிக்ஷன் ஓரளவு பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாதிரி கால்குலேஷன் வந்துருச்சு, இந்த மாதிரி பண்ணியாச்சு. அவுட்கம் எப்படிப்பா எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவோம், நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய டிசீஸ் ரிஸ்கில் நான் வந்து ப்ரீவியஸாக நம்ம டேட்டா செட்டில் காமிச்ச டிசீஸ் ரிஸ்க்கை நான் போடலை. ஏன் போடலை? பிகாஸ் நம்ம வந்து ஒரு லேர்னிங்கை நடத்துகிறோம், ஒரு லேர்ன் பண்ண வைக்கிறோம். அப்போது நம்ம ஆன்சரை கொடுத்துடக்கூடாது. இந்த ரெட் கலர் தான் அந்த ஆன்சர். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு புக்கு கொடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் குவார்ட்டர் வரைக்கும் ஃபுல்லாக நம்மளை படிக்க சொல்லுவாங்க. கடைசியில் நமக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த புக்கு நம்மக்கிட்ட இருக்காது எக்ஸாம் ஹாலில். நம்ம போய் அவங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டினை நம்ம போய் அட்டன் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கொடுப்போம். அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவல் ஆன்சரோடைய ஒரு கம்பேரிசன் வைப்பாங்க.
கம்பேரிசன் பண்ணி தான் நமக்கு ஒரு ஃபைனலாக ஒரு மார்க் அப்படிங்கிற ஒரு இதை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மார்க் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட்டு, அதாவது அக்யூரேசின்னு சொல்லலாம், அக்யூரேசின்னு கூட சொல்லலாம். பட் ஏஐ பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ இதில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் 100 மார்க்குக்கு ஒரு 90 மார்க் ஏஐ எடுக்குது. அதாவது மாடலுடைய ப்ரெடிக்ஷன் வேல்யூ, அதாவது இந்த கேல்குலேஷனில் இதில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஓவரால் வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் அண்டு ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஈக்குவல் டு வரக்கூடிய அந்த டிசீஸ் ரிஸ்க்கு அந்த அளவு இருக்குல்ல, அந்த அளவுக்கும் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அளவுக்கும், அதாவது இந்த டிசீஸ் ரிஸ்கோடைய நம்ம டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் அந்த ட்ரூ அவுட்புட்டுக்கும் எந்த அளவுக்கு வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேப் பண்ணி, அதாவது அந்த வேரியன்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம ஏஐ கிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி எரர் வந்திருக்கு, இந்த அளவுக்கான வேரியேஷனில் நீ வந்து அவுட்புட் கொடுத்துருக்க, விச் இஸ் ராங். ஸோ யூ ஹாவ் டு ட்ரைன். நீ வந்து மறுபடியும் போயிட்டு ஒரு லூப்பில் ட்ரைன் பண்ணு அப்படி சொல்லி திருப்பி அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இப்படி வருது. பட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உள்ளே நடக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் வேல்யூக்கும் இதில் போட்டிருப்பேன், ப்ரெடிக்ஷன் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து லாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபைனலி ஒரு மாடல் எப்படி லேர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் ப்ராசஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த புக்குங்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. லேர்னிங் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த எவாலுவேஷன் தான் அந்த லாஸ் ஃபங்க்ஷன் ஆர் காஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக டெர்மினாலஜிஸ் போவேன்னா இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டேட்டாவில் ஒரு வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் லேர்னிங் நடக்குது, லேர்னிங் ப்ராசஸ் இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. கால்குலேட் பண்ணி அந்த மாடலோடைய அவுட்புட்டும் ஆக்சுவலாக அந்த புக்கில் இருக்கக்கூடிய அவுட்புட்டும் நம்ம எவாலுவேஷனில் பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ணுறது மூலிமா அது எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கா, இல்லை மெமரைஸ் பண்ணியிருக்கா, இல்லை மெமரைஸ் சுத்தமாக எதுவுமே பண்ணவே இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் சொல்லுவாங்க. ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா ஓவராக போயிட்டு அந்த டேட்டாவில் ஃபிட்டாகி உட்காந்துக்கிறது, அது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. நம்ம எப்படி ஸ்கூலில் வந்து மனப்பாடம் பண்ணமோ அதே மாதிரியே அது மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். நான் ஏன் வந்து நம்ம ஸ்கூலில் மனப்பாடம் பண்ண சொன்னால், நம்ம வந்து ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு சம்ஸ் எல்லாமே படிப்போம், இல்லை தியரிஸ் எல்லாமே படித்து அப்படியே போய் எழுதி வைப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் படிக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு கொஷின் இருக்கணும், ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு கொஷின் இருக்கணும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கொஷினை நம்ம டெஸ்ட்டில் கேட்டால் தான் நம்மளோட ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஐ கிட்ட அந்த மாதிரியான சீட்டிங் வேலையெல்லாம் அது பண்ணக்கூடாது. அப்படிங்கிறனால இந்த ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் டெர்மினாலஜி வச்சுருப்பாங்க. இந்த ஓவர் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது மெமரைஸ் பண்ணக்கூடாது. அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னா அது சுத்தமாக எதுவுமே லேர்ன் பண்ணாமல் அப்படியே பிளாங்காக இருக்கிறது. ஸோ அதை அண்டர் ஃபிட்டிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாடலுடைய ஆர்கிடெக்சரை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு டெப்த்தாக போவேணாம் இப்போதைக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதில் ஃபீச்சர்ஸ் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு, அதுலேருந்து லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அந்த லேர்னிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவாலுவேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சூப்பர்விஷனில் மட்டும்தான் எவாலுவேஷன் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அன்சூப்பர்வைசர்லேயும் எவாலுவேஷன் இருக்குது. அதாவது சூப்பர்வைஸில் வந்து எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம அப்பா வந்து நமக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி, நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம தலையில் தட்டி இப்படி பண்ணக்கூடாது, வேறு மாதிரி ஓட்டணும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த ஓவராலாகவே கான்செப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மார்க் அக்யூரசி, அதாவது ஓவரால் நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் ஆக்சுவலாக புக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போயிட்டு ரீடெஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை திருப்பி போயிட்டு வந்துட்டு ஒரு ப்ராசஸில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அக்யூரஸியை ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் தான் உங்களுடைய ஓவரால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே நடக்கும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதை எவாலுவேட் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் நமக்கு ஃபைனலாக எண்டு எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி கண்டென்ட் இது தான். நான் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இன்டென்ஷனே அந்த ஃபீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறது தான். அது போக தான் மற்றது எல்லாமே. இப்போ மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் இன் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ ஃபீச்சர்ஸை நான் எத்தனை டைம் நான் சொல்கிறேங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அந்த ஃபீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு.
அதுவே அடுத்து என்ன கான்செப்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன்னா இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்தளவுக்கு லென்த் போடக்கூடாது என்ன கேட்டால். ஸோ பட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் லென்த்தில் அன்ஃபில்டர்டாக அன்எடிட்டடாக உங்களுக்கு வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். உங்களோட பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அந்த ரிவ்யூஸை சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.